அரியலூர் அருகே பாம்பு போல் தோல் உரியும் வினோத நோயால் அவதிப்படும் தங்கையின் மருத்துவ சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் சகோதரர்கள் தவித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் உல்லியக்குடி கிராமத்தைச் சேர்ந்த வீரமணி என்பவருக்கு தமிழ்மணி, சரத்குமார் ஆகிய மகன்களும் சோபனா என்ற 13 வயது மகளும் உள்ளனர். சோபனா பிறந்தது முதலே தோல்வியாதியால் அவதிக்காளாகி வந்தார். தோல் தடித்து உடல் முழுவதும் பாம்பு தோல் போல் உள்ளது. இதனால் மற்ற குழந்தைகள் போல பள்ளிக்கு செல்ல முடியாமலும் விளையாட முடியாமலும் தவித்து வருகிறார். எனக்கும் படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அது இந்த மாதிரி இருக்கிறதும் படிக்கிறது ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால நான் போகல. நானும் மற்றவங்க மாதிரி எல்லாரோடையும் சகஜமாக பேசி விளையாட போங்க, எல்லாரோடையும் எங்கே வேணாலும் போகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணு. சோபனா பிறந்த போதே உறவினர்களும் ஊர் மக்களும் கொன்றுவிடும்படி கூறிய நிலையில் சகோதரர்கள் மறுத்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு மருத்துவர்களிடம் காட்டியும் தோல் நோய் குணமாகவில்லை. தற்போது 1 ஏக்கர் நிலத்தில் மல்லிகை, காய்கறி விவசாயம் செய்து வரும் நிலையில் சிகிச்சைக்கு போதிய பணம் இல்லை என்கிறார் சோபனாவின் சகோதரர் தமிழ்மணி. தங்கையின் சிகிச்சைக்காக மற்றொரு சகோதரரான சரத்குமாரை வெளிநாட்டிற்கு அனுப்பியுள்ளதாகவும் கூறுகிறார் தமிழ்மணி. இதுக்கு மேலே கேட்டதுக்கு நாங்கள் இப்போது கொஞ்சம் ரீசெண்டாக டாக்டர் எடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் கண்டிப்பாக குணப்படுத்தலாம் அப்படி சொன்னாங்க. ஃபுல் பாடி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி வாய்ப்பும் இல்லை, அமௌண்ட்டும் இது இல்லை. அதனால் தம்பியை எப்படியாச்சும் ஃபாரின் அனுப்பிவிட்டு அது பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ தான் கடன் வாங்கி கொடுத்து அவனுக்கு ஃபாரின் அனுப்பிவிட்ருக்கோம் பாப்பாவை சரி பண்ணுறதுக்காக. அடுத்து நானும் போகலாம் அப்படி சொல்லிட்டுருக்கோம். வீட்டிலலாம் விவசாயம் தான். அவங்க விவசாயம் பார்த்து ஒரு ஃபேமிலியை சாப்பாடு அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நேரத்தில் பாப்பா சரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம்தான். சோபனாவுக்கு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைக்காகவும் மருத்துவ உதவிக்காகவும் பிறரின் உதவியை எதிர்பார்த்துள்ளனர் சோபனாவின் குடும்பத்தினர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் சரவணவேல்ராஜிடம் கேட்டபோது மருத்துவ உதவி செய்வது குறித்து நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்வதாக கூறினார்.